புதுசாக சமையல் கற்றுக்கிற சின்ன பசங்க, முக்கியமாக டீனேஜ் பசங்க காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ் செலெக்ஷனில் வந்துட்டோ இல்லை வேறு ஏதாவது ஜாப் தேடியோ நம்ம தமிழ்நாட்டில் இன்டீரியர் தமிழ்நாட்டிலேருந்து மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி எல்லா இடத்துலேருந்தும் வெளி மாநிலங்களுக்கு போயிட்டு முக்கியமாக பையனுங்க புதுசாக வந்து நம்மளுக்கு அந்த இந்த ஹோம் ஃபுட்டை வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை வந்து ரொம்ப அவங்க வந்து மிஸ் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு என்ன தான் பிஜி ஹாஸ்டலில் இருந்தால் கூட அவங்க வேறு வேறு ஸ்டேட்டில் வந்து வேறு வேறு சமையலுங்க எல்லாமே இருக்குது. நம்ம சவுத் இண்டியன் சவுத் இண்டியன் இப்போ நார்த் இண்டியன்னா எப்பவுமே சப்பாத்தி, குருமா அந்த மாதிரி சில விஷயங்கள் காமனாக இருக்கும். எல்லா ஸ்டேட்லேயுமே டேஸ்ட் வந்து லைட்டு டிஃப்ரென்ஸ் தான் வரும். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய, அதே சமயத்தில் சவுத் இண்டியன் ஃபுல்லாகவே இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலாக வீட்டில் நம்ம சாப்பிட்ட ஒரு என்னென்ன இதெல்லாம் இருக்கும்ன்றதுல ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய விஷயங்கள் சாய்ஸஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணி டீனேஜர்ஸ் பசங்களுக்காக போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு செகண்டில் அடுப்பை வச்சுட்டு, அதாவது சில அடிப்படை தேவைகள் மட்டும் நீங்கள் வச்சுட்டு இருக்கணும். நம்மளுக்கு சவுத் இண்டியன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு மெயினாக வந்து கடுகு, சீரகம், தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், எண்ணெய், கருவேப்பிலை, அந்த மாதிரி ஒரு வெஜிடபிள்னால் வெங்காயம், தக்காளி, அந்த சோம்பு, அப்புறம் கொஞ்சம் ஸ்பைஸியாக கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி தேவைன்னா ஒரு பட்டை, லவங்கம், கல்பாசி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 4-5 இருக்குது. அதில் அதுங்க எல்லாமே ஒரு டப்பாவில் வாங்கி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா எந்த ஸ்டேட்டில் போயிருந்தாலும் ஒரு சின்ன இண்டக்ஷன் ஸ்டவ் கூட வச்சுட்டு நீங்கள் வந்து 5 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்டுடலாம். இப்போ இது ஒரு மிக்ஸி கூட தேவையில்லை இந்த நான் இப்போ சொல்ல போகிற இந்த முட்டை குழம்புக்கு. அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சாய்ஸஸ் சூஸ் பண்ணி இது ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும். ஒரு சண்டே சாட்டர்டே கிடச்சா நீங்கள் எல்லாம் ரூமில் குரூப்பாக எல்லாம் தங்கியிருக்கீங்களோ இல்லை ஏதாவது பிஜி ஹாஸ்டலில் யார்கிட்ட சாப்பிட்டா கூட அந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஆல்மோஸ்ட் எல்லா சவுத் இந்தியாவில் இருக்க மொத்த பேருக்குமே வந்து வீட்டில் நம்ம சாப்பிட்ட ஒரு இதுவாக இருக்கிற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக சூஸ் பண்ணி நான் லைனாக பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக, அதாவது 5 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி பையனுங்களோ இல்லை பொண்ணுங்களோ யாருமே வந்து ஒரு ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் செஞ்சு ஒரு டேஸ்டியாக சாப்பிட்ற முடியும். ஒரு கம்பெனி போகிறதுக்கு லீவ் கிடைச்சாலோ இல்லை மார்னிங் டக்குன்னு செஞ்சோ இப்போ டிஃபனில் போட்டு எடுத்துக்கிட்டோ போயிடுற மாதிரி இருக்கிற சாய்ஸஸில் ஏற்கனவே இருந்த ரெசிப்ஸ்லேயே எது ரொம்ப குயிக்கு ஆனால் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு டேஸ்டி, ஐயோ வீட்டு சாப்பாடு கிடைக்கலையேன்றவங்களுக்காக சிலது வந்து யோசித்து நான் வந்து அந்த சாய்ஸஸ் லைனாக போட்டுக்கிட்டு வரேன். அதில் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த முட்டை குழம்பு வந்து போடுறேன். 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், மிக்ஸி தேவையில்லை, குயிக்காக முடிச்சிடலாம். பையனுங்களுக்கு வந்து பயப்படாமல் சமையல் வந்து எங்கன்னா வெளியூரில் போய் தங்கியிருந்தால் கூட ஐயோ வீட்டு சாப்பாடு மாதிரி இல்லையேன்னு யோசிக்கிறவங்களுக்காக நான் இதை போட்டிருக்கேன். இது வந்து முட்டை தொக்குக்கான ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இது பார்ட் 1 இது. இதை மாதிரி முட்டை தொக்குக்கான ரெசிபி நிறைய இருக்குது. இப்போ வந்து நான் அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கறிவேப்பிலை, வெங்காயம் இது வரைக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டையை இதில் வேக வச்சுருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுவேன். இப்போது இதெல்லாம் எடுத்து கடுகு, சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் இந்த தாளிப்பு எடுத்து இதில் போடுவேன். இதில் வதக்கிட்ட பின்னாடி நான் வந்து புளியை வந்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி அந்த வெங்காயம், தக்காளி வதங்கின பின்னாடி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூளையும் தனியாத்தூளையும் போட்டு நல்லா கொதித்த பின்னாடி வேக வச்ச முட்டையை உரித்து இதில் போட்டுடுவேன். அவ்வளோதான் என்னுடைய ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து நான் அதில் கடுகு, சீரகம் போடுறேன். சோம்பு, சுருள் பட்டை, லவங்கம், கல்பாசி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் தக்காளி இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இந்த மாதிரி போடுற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி வதங்கி முடிஞ்ச பின்னாடி அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதில் இந்த மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நான் எல்லாமே கண்ணளவாக தான் போடுறேன். கொஞ்சம் காரம் கூட தான் போடுவேன் முட்டை குழம்பு அதுங்களுக்கெல்லாம்.
தனியாத்தூள் இது 2 ஸ்பூன் போட்டிருக்குன்னா அது ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு அதை விட டபுள் மடங்கு தனியாத்தூள் இப்போது மஞ்சத்தூள் போடுறேன். இப்போது அது வந்து இந்த மாதிரி அந்த வெங்காயம் தக்காளி வதங்கி முடிஞ்சிடுது இல்லைங்களா, அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் இந்த மாதிரி அந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் இந்த மஞ்சத்தூள் அதெல்லாம் அந்த ஒரு எண்ணெயிலேயே லைட்டாக இந்த போட்டு ஒரு பரட்டிட்டு அப்புறமா லிக்யூடு தண்ணி ஊற்றுறதோ புளி ஊற்றுறதோ இந்த மாதிரி பண்ணால் ஒரு மேம்பட்ட சுவை கிடைக்கும். இப்போ நான் இந்த புளியை ஊற்றுறேன், கரைச்சி வச்ச புளியை. யாருமே இல்லை வீட்டில், இல்லை ஏதாவது ஒரு சைடு பண்ணியிருக்கோம், வேறு ஏதோ ஸ்பெஷலாக பண்ணிட்டோம், ஒரு சைடு தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ இப்படியே இவ்வளோ திக்னஸ்லேயே போட்டு அந்த முட்டையை போடலாம். இல்லை இதே தான் மதியத்துக்கு உங்களுக்கு லஞ்சுக்கு இது தான் குழம்பு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஒரு தக்காளி சாதம் இல்லை ஏதாவது ஒரு இந்த ரைஸ் ஏதாவது கீ ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது செய்து பண்ணால் சைடுக்கு பண்ணோன்னா இவ்வளோ திக்னஸ்லேயே விட்டுடலாம். இல்லை இது சாம்பார் மாதிரி இது தான் மதியத்துக்கு லஞ்சு குழம்புன்னா இது கிராமத்து முட்டை குழம்பு. இது ஒரு வகை. இன்னும் நிறைய வகை மாடர்ன் வகையிலேருந்து கிராமத்து வகையிலேருந்து இன்னும் நிறைய முட்டை வகை இருக்குது. இது ஒன்று, தக்காளியும் போட்டு புளியும் ஊற்றி செய்கிறது. பூண்டு இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கக்கூடாது, வெங்காயத்தை அரைக்கக்கூடாது. இதுதான் கிராமத்து முட்டை குழம்பு. இதுலேயே இன்னும் கிராமத்து முட்டை குழம்புங்க கொஞ்சமும் மாடர்ன் முட்டை குழம்புங்க கொஞ்சமும் இருக்குது. இப்போது இதை நான் கல் உப்பு போடணும். காய்கறிங்களெல்லாம் கல் உப்பு போட்டால் சில சமயம் கரையாது, அதனால் இது போடணும், தூள் உப்பு. கல் உப்பு போட்டேன். இறக்கும்போது இது இல்லாமல் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் மட்டும் போடுவேன். முட்டை நல்லா வெந்த பின்னாடி அதை உரித்து இதில் போட்டு அப்புறம் அது கூட கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இப்போ நான் இப்போதைக்கு இது சிம்லேயே வச்சுருக்கேன். நான் முட்டையை நல்லா வேக வச்சு 10 நிமிஷம் கரெக்டாக ஃபுல் இதில் பாயில் பண்ண இதில் வெந்து போச்சு. அதை உரிச்சிட்டு இப்போ இந்த இதில் போட போகிறேன். இப்போ நான் இப்படியே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் அப்படியே விட்டுடுவேன். ஃபினிஷ்ட். ஹலோ, நம்முடைய எல்லா இந்திய தோழர்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் எல்லாருடைய மன கஷ்டங்களையும் அவங்களுடைய அந்த ஒரு மனோதத்துவ ரீதியாக அதை ஆராய்ஞ்சு அவங்க லைஃப்பில் நடக்கிற இன்சிடெண்ட்டுங்களை கொண்டு அது எந்த மனவலியை கொடுக்கும், அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி, அதே சமயத்தில் ஒரு சமைக்கிறது அன்றாட வாழ்க்கையில் தமக்கு தேவையான சில விஷயங்கள் டிப்ஸுங்க அந்த மாதிரி விஷயங்களையும் கூடவே நான் அதை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் சொல்லிக்கிட்டு வரேன். இதுக்கு நடுவுலையே உறவுகளோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்மளுக்கு பெரியவங்களோ இல்லை நம்ம சின்னவங்களோ நமக்கு என்ன மனவலிகளை ஏற்படுத்துகிறாங்க, அதுக்கு காரணம் என்ன, அவங்க எந்த மன அழுத்தத்தினால இது நமக்கு செய்கிறாங்க அப்படின்ற விஷயங்களெல்லாம் நான் என்னோடய சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாமே நம்முடைய இந்திய தோழர்கள் அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறது நீங்கள் ஏதாவது சஜஷன் சொன்னால் நல்லாயிருக்கும். லைக் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு சொல்லிட்டு கிரே கலரில் இருந்தால் நீங்கள் பண்ண வேணாம். ஏன்னா அது நீங்கள் ஏற்கனவே இந்த மாதமோ இல்லை போன வருஷமே கூட பண்ணி முடிச்சுட்ருப்பீங்க இந்த சேனலுக்கு. அதனால் சப்ஸ்கிரைபுன்னு ரெட் கலரில் இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சு.